அவன் பெயரை சரித்திரம் மறக்காது. சூரியபுத்திரன் வைகர்த்தனன் கர்ணன். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஒரு தரமான சம்பவம் தான் பார்க்க போகிறோம். சிஎஸ் ரேங்கடில் இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், இந்த மேட்ச்சை கன்ஃபார்ம் நாங்கள் தோக்க தான் போகிறோம். ஆனால் ஒரு நம்ம கரெக்டான ஒரு சம்பவம் நடக்கும். பார்த்தீங்கன்னா நம்மளால் அதுக்குள்ளே ஓடி போயிட்டு 2 கிலோவிலையும் தூக்கின்னு வந்துட்டான். சரி எனக்கு ஒன்று குட்றா அப்படின்னா அவனும் சரி இந்தடா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தான் ஆள். சரி எங்கடா அப்படின்னு தேடினா அந்த பக்கம் நம்மளால் ஒருத்தன் அதுங்காட்டி டவுன் ஆகிட்டான். எப்பட்றா அடி நம்ம டீமில் மட்டும் இப்படிலாம் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்புறம் நம்மளால் தான் ஒருத்தன் டவுனு. அப்புறம் அங்கிட்டு ஒருத்தன் தான், அவனே அடி அடின்னு அடித்தேன். கடைசியில் அவன் எங்கெங்கேயோ ஓடுறான் ஆளுங்க. ஏன்டா மேலெலாம் ஏறுறீங்க அடி, மனசாட்சியெல்லாம் ஏறானு அப்படிங்கிறத செம்ம டேமேஜ் வந்துருச்சு. நானும் அள்ளு விட்டுச்சு. அப்புறம் ஒரு வால் இருந்துச்சு ஒன்று போட்டு அப்புறம் இப்படியே வந்தான் தலைவன். அப்புறம் கொஞ்சம் டேமேஜ் கொடுத்தான் போல். நம்ம ஒரு ஓசிகில் போட்டு அப்புறம் அப்படியே லைட்டாக கிளியர் பண்ணிட்டு சரி அங்கே அந்த தாண்ட நம்ம மெடி இல்லையா, நம்ம மெடி போடுவோம், நான் போய் மெடி போடுறேன்டா அப்படின்னு சொன்னேன். உடனே அங்கே ரிவ்யூ பண்ண போகிறான் போல். அப்படி நான் போய் கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு கிளியர் பண்ணிட்டு அப்புறம் நமக்கு 2 கிலோ வந்துருச்சு. அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபைட் நடக்குது. சரி போய் ஆட்ரா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கடா அவன் அப்படின்னு கேட்டால் உள்ளே எங்கேயோ இருக்கான், மேலே கீழே எங்கேயோ இருக்கான் போலன்னா. அதுக்குள்ளே நம்ம டீம்மேட்டு இருக்கிற எத்தனை 198 ஹீல் பண்ணுறான்றான் ஆள். எங்கடா டேய் ஃபுல்லாக தாண்டா இருக்காது அந்த எக்ஸ்ட்ரா கேரக்டர். அப்புறம் ஒருத்தன் வெளில இருக்கான், இன்னொருத்தங்க அந்த டேய் இவனை ஃபஸ்ட்டு முடிங்கடா, கோடா கேரக்டர் வச்சு பார்த்தாச்சு, இவனை ஃபஸ்ட்டு முடிச்சோன்னா நம்ம வெளில இருக்கவனை பார்த்து பொறுமையாக முடிச்சிடலான்னு சொன்னேன். கடைசியில் அவன் இல்லைடா அவன் இங்கே ஏறிட்டான் அப்படி சொல்லலாம். சரி ஓகே அவனை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த சைட்லேருந்து ஒருத்தவன் தான், அவனும் மேலே ஏறிட்டான் ஆள். அப்புறம் அவன் மேலே ஏறி பாருங்களேன், இப்போ பின்னாடி பாங்க பாரு அவனை அடிச்சிட்டான் ஆள். அப்புறம் 3 கிலோ அடிச்சானா. அப்புறம் அப்போ ஏசுறா அப்புறம் இவனை அடிச்சிட்றா எப்படியாச்சும் ஆள். அப்புறம் எப்படியாச்சும் அவனை அடிச்சு அவ்வளோதான்யா. மொதல் ரவுண்ட்லேயே அடித்தாச்சு இந்த மேட்ச்சில். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு ரிவ்யூ பண்ணேன். அப்போ ஏதோ ஒரு சம்பவம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க. ஆனால் எப்படி தான் இப்படிலாம் அடிக்கிறாங்கன்னே தெரில. வாங்கலாம் பாருங்கள் நீங்களே, வெறுப்பாக இருந்துச்சு. நாங்களும் சரி எவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் அடிக்குது. முதல்ல நாங்கள் தான் டாமினேட் பண்ணுவோம் கேமையே. அதுக்கப்புறம் சர்ருன்னு வருவானுங்க, தேடி கண்டுபிடிச்சி நேராக டப்புன்னு அடிப்பான். ஷார்ட் ரேஞ்சில் இருப்பான். அப்பயும் நல்லா பியூர் ஹெட்டாக விழுற மாதிரி இருக்கும். வெறுப்பாக இருக்கும். சரி ஓகே வாங்க நம்ம புலம்பல் அப்படி தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது ரவுண்டு வந்தாச்சா. 2வது ரவுண்டில் சரி வாங்கடா போவோம். பார்த்தா ரிஸ்க் ஆஃப் எக்ஸ்போச்சர் அருமாடா. அதுங்காட்டி போட்டு பார்க்குறானுங்க. சரி நம்மளும் தான் வச்சுருக்கோம், நம்மளும் போட்டு பார்ப்போம். பார்த்தா இங்கே ஒருத்தன் நின்று இருந்தான். அப்புறம் சரி வாங்க அப்புறம் உள்ளே ஓடிட்டான். டேய் அதே ஒருத்தன் வரான்டா அப்படின்னா. அப்புறம் சரி விடு, இந்த தாண்டை அவனை டீமாக இருக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அப்புறம் அந்த தாண்டை ஏற ஆரம்பிச்சிட்டானுங்க. நம்ம சரி இங்கே டேமேஜ் கொடுப்போம். பார்த்தா ஐயோ நமக்கு கொடுக்குறாங்க ஆள். 145 HP தப்பிச்சேன். ஆமாம் போனதுக்கப்புறம் ஸ்கைலர் ஊர்றாப்புல தலைவன். ஒரு நல்ல டேமேஜரானா. அப்புறம் நம்ம ஆள் ஓடி போய் பின்னாடி இருந்து நல்லா கீழே அடிச்சிட்டான். சரி ஓகே அப்படின்ட்டு பார்த்தா அப்புறம் இங்கே ஒருத்தன் தான் நின்று அப்பாவி அந்த பக்கம் டேமேஜ் வாங்கிட்டு இந்த பக்கம் நின்னான் போல். அப்புறம் அவனை அடித்தாச்சு. இவனை அடித்தா செம்ம டேமேஜ். அன்னைக்குன்னு பார்த்து என்னன்னா ஹெட்ஷாட்டே போல். அடா பாவத்தை, என்னடா இது ஹெட்ஷாட்டு போல், தலை அங்கே இருக்கான், நான் ஃபுல் டேமேஜ் மெடி தான் போடுவான் அப்படின்னு. அப்புறம் தலைவன் சர்ருன்னு ஓடனா. நம்ம சொன்ன மாதிரி ஒரு 2-3 அடியிலே செத்து போயிடுவான்னு நினைக்கிறேன். ஆமாம் அங்கே பாருங்கள் செத்து போயிட்டான். ஓகே அப்புறம் 2வது ரவுண்டு ஜெயிச்சாச்சு. இது வரைக்கும் உங்களுக்கு எந்த சிம்டமும் தெரிஞ்சிருக்காது தானே. நல்லா போகிற மாதிரி தெரிஞ்சிருக்கும், நம்ம ஜெயிக்கிற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும். இந்த ரவுண்டில் தாங்க ஆரம்பிக்கும். அந்த ஓபி தாக்கூர் அவன் ஒருத்தன். அப்புறம் இன்னொருத்தன் அவன் பாருங்களேன் 2 கில்லு 534 டேமேஜ். 2 கில்லு எப்பட்றா? ஓகே கரெக்டு தான். 200 400 சரி ஓகே. இப்போ வரைக்கும் ஒன்றும் தெரியல. நாங்களும் நார்மலாக தான் ஆடின்னு வந்தோம். பார்த்தீங்கன்னா அப்பா இதுக்கு தாங்க ஆசைப்பட்டோம், விஐபி பிரதர்ஸ் அப்படி சொல்லிட்டு 4 பேர் அழகாக ஜாலியாக அப்புறம் போனோம். ஓகே கூடிய சீக்கிரத்தில் அந்த வேலைப்பாடும் நடக்கும். கில்டுக்கு ஆட் பண்ணுறது இப்போதைக்கு பார்ப்போம். நாங்களே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். 3rd லெவலில் இருக்குது கில்டு. கூடிய சீக்கிரம் நம்ம சேனல் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆச்சுன்னா நம்ம சொல்லலாம். அப்புறம் இதோ ஏறிட்டானுங்க, டக்குன்னு ஏறுறான் பாருங்களேன். நாங்களாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஒருத்தன் இதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துட்டானா ஒருத்தன். சரி அவன் எங்கடா அவன் வெளில வாடா அப்படின்ட்டு நானும் உட்காந்தேன். ஏன்னா அவனுங்க ஒரு மாதிரி ஆனானுங்க. சரி ஓகே அப்படின்ட்டு பார்த்தா இந்த பக்கம் ட்ராப்பு கிட்டே போகிறேன்னு பார்த்தாலும் ட்ராப்பு கிட்டேயும் இல்லையே. ஒருத்தன் கீழே வந்துட்டானான்னு சொன்னான். ஓகே அப்புறம் பார்த்தா திருப்பி பார்த்தா மறுபடியும் ஓட்டான். ஏன்டா ஓடனா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரைட்டு அப்படின்னு பார்த்தா இந்த தண்ணி ஒருத்தன் ஓடிட்டு இருப்பான். அப்புறம் ஒன்று போட்டு நல்லா பொறின்னு பொறிப்பானுங்க.
அவ்வளோதான் முடிச்சாச்சு அவனை. சரி கிளியர் பண்ணுங்கடா, டவுன் வச்சா ஹீல் பண்ணிடுவான்டா. அப்புறம் பின்னாடி பட்டுன்னு வந்துட்டானா. யாரா அவன் பின்னாடி வந்தான், எப்படா வந்தான்னு பார்த்தா அப்புறம் பார்த்தீங்களா எப்படி அடித்தான் பாருங்க. திரும்பி வரதுக்குள்ளே ஹெட் ஷாட் அடிச்சிட்டான். இப்போ நம்மளால் ஒருத்தன் ஹீல் பண்ணுறதுக்கு வருவான், அவனுமே நல்லா வண்டி பாருங்கள். எல்லாம் 2 பேருமே ஹெட் ஷாட் தான் அடிச்சிருப்பான். நான் வாங்கின அடி தாங்க எனக்கு ஒரே சந்தேகமாக இருந்துச்சு. இவன் பேனல் கிணல் போட்டு சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு 3வது ரவுண்டு வந்தோம். 3வது ரவுண்ட் பாருங்கள், அதுக்குள்ளே 4 கில்லு 1171. சரி ஓகே ஆடுவோம்டா, ஜெயிக்கலாம்டா, நம்ம 2 ரவுண்டு அடிச்சிட்டோம், 3வது ரவுண்டு இன்னொரு ரவுண்டு அடித்தா நம்ம டாமினேட் பண்ணிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கினே சரி வாங்க போவோம் அப்படின்ட்டு போவோம். நம்ம வந்து எவ்வளோ 5 கில்லு 2000 டேமேஜ். ஓகே சரி வாங்க கைஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புவோம். பார்த்தா அந்த பக்கம் வந்து ஏறுவாங்க. சரி ஓகே இந்த ரவுண்டு எப்படியாச்சும் அடிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பேன். ஆனால் நம்மக்கிட்ட லாங் ரேஞ்ச் இருந்திருக்காது, MP40 மட்டும் தான் இருக்கும். சரி MP40 வச்சு ஒரு சம்பவம் செய்ய முடியுதா அப்படின்றது தான் ஒரு கேள்வியாக இருந்துச்சு. அப்புறம் கொடை போட்டால் எங்கள் பக்கம் யாரும் இல்லாத மாதிரி காமிச்சிது. ஐயோ பவர் வேஸ்ட் பண்ணிட்டோமேடா அப்படி பார்த்தா அதுக்காண்டி நம்மளால் ஒருத்தன் டவுன் எங்கடா பார்த்தா நம்மகிட்ட தான். சரி ஓகே நான் காப்பாற்றுறேன்டான்னு சொல்லிட்டு வந்தால் அந்த தானே ஒருத்தன் டக்குன்னு வந்தான். உள்ளவாடா அப்படின்னு அவனும் நைஸாக ஓடி போயிட்டான். அப்படி போயிட்டான். அப்புறம் அந்த ஆப்போனண்ட்டில் ஒருத்தனை டவுன் பண்ணியிருப்பாங்க நம்ம ஆளுங்க. சரி அவனை கிளியர் பண்ணுறான்னா இந்த பக்கம் ஒருத்தன் உட்காந்துருக்காங்க. இதை பாருங்கள் இவ்வளோ எனக்குலாம் சரி போய் அடிப்போன்னு பார்த்தா நமக்கு லைட்டாக டேமேஜ் வந்து இவர் பாருங்கள் எவ்வளோ தெனாவட்டம் வந்தார் பாருங்கள். அடி வாங்கிறதுக்கு அளவெடுத்து செஞ்சவன் இவன் யாரா அடி இவன் ஒருத்தன் வாலண்டியராக வந்து வாங்கிட்டு போக போல் இருக்கு. அப்புறம் நம்ம நீ மட்டும் தான் இருக்கா அப்படின்னானுங்க. அப்புறம் பார்த்தா அப்புறம் ஓகே சரி ஓகே ஒரு ட்ரிபிள் டவுன் போட்டு மேட்சை கையில் காப்பாற்றி கொடுத்தாச்சு நம்ம டீமுக்கு அப்படின்னு நினச்சினே போவேன். 4வது ரவுண்டு செய்வாங்க பாருங்கள் சம்பவம். சரி ஒரு ரவுண்டு தாண்டா அடித்தா போயாடா அப்படின்னு சொல்லுவேன். ஓகேடா மாப்பிள்ள முடிச்சிடலாம் பாரு அப்படின்னாங்க. சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் இந்த ரவுண்டில் தான் நமக்கு வந்து சம்பவத்தை காத்திருப்பானுங்க. பாருங்கள் நீங்களே நம்மளால் ஒருத்தன் டபுள் ஸ்னைப்பர் எடுத்துட்டான், இன்னொருத்தவன் சிங்கிள் ஸ்னைப்பரு, ஒருத்தவன் எல்லோரும் ஸ்னைப்பர். டே எது என்னடா பண்ணுறீங்க அட பார்த்தேன்னு சொல்லிட்டு சரி நம்ம ஏன்னு ஃபர் எடுத்தாடும் நமக்கு மட்டும் எங்கே இப்படிலாம் ஸ்குவாட் அமையுது பாருங்கள். இந்த சஞ்சய் அவர் மட்டும் தான் ஸ்னைப்பர் எடுத்தாடுவார், மீதி 2 பேர் வாலண்டியராக எடுத்து ஸ்னைப்பர் எடுத்து வச்சுருக்காங்க. சரி விடுங்க பார்த்துக்கலாம், ஆளுக்கு ஒரு 150 குத்தனா டவுன் ஆயிடுவானுங்கன்னு ஒரு நப்பாசை. அது நடக்குதா இல்லையா அப்படின்றது தெரில. ஓகே அது கூட பார்த்து கரெக்டாக அடிக்கணும். சரி ஓகே இவனுங்க மேலே ஏறுறானுங்க. எவனா ஒருத்தவன் பின்னாடி இருந்து வந்து டக்குன்னு மேலே ஏறுவான்டா, நான் கீழே இருக்கேன் உங்களுக்கு கீழே சப்போர்ட்டுக்கு நீங்கள் 150 கொடுங்கன்னா அதுங்காட்டியும் ஒருத்தன் போய் டவுனாக வரான். எதுக்கு நாங்கள் 4 பேர் இங்கே இருப்போம், ஒருத்தர் மட்டும் தனியாக போகிறோம். நம்ம சரி ஓகே ஒரு போடு தனியாக வந்தால் ஒருத்தன் பொலன்னு பொழுந்தாச்சு. அப்புறம் அங்கிட்டு ஒருத்தன் இருக்கான், அங்கே ஒருத்தன் வந்தானா ரைட்டு வாடான்னு அடிப்பேன். அவனும் டபுள் ஸ்னைப்பரான்னுவான். டபுள் ஸ்னைப்பராக இருந்தால் என்னடா பரவாயில்ல அவனை போட்டு பொழந்துடலாம் அப்படின்னா ஒருத்தன் சைடில் வந்துட்டான். அவ்வளோதான். சரி இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அப்புறம் ஏறான் என்னையை சுற்று போட ஆரம்பிச்சிட்டானுங்க 2 பேர். அப்புறம் இந்த பக்கம் இந்த பக்கம் வந்துட்டா டக்குன்னு ஒரு வால் போட்டு நம்ம வந்து மெடி சுற்றணும்னு பார்த்தா மேலே அதுக்குள்ளே ஏரியானு ரொம்ப ப்ரெஷர் போடுறாங்களாமா. அப்புறம் நல்ல டேமேஜ் கொடுப்பேன். அப்புறம் மேலேருந்து நம்ம ஆள் ஸ்னைப்பர் வேலையை காட்டிச்சிருப்பார் சஞ்சய் ப்ரோ. அப்புறம் அவங்களையும் முடிச்சாச்சு. கடைசியில் அவருமே இறந்து செத்துருவாருன்னு நினைக்கிறேன். ஆமாம் செத்துட்டாரு. இப்போ 1v1 மாதிரி தான் இருக்கும். இந்த ஒரு டவுன் வச்சுட்டேன்னா இப்போ வந்து ஆக்சுவலாக 1v1 தான் இது. நான் வந்து ஒரு கேவலமான ஒரு விஷயம் பண்ணியிருப்பேன் பாருங்களேன். இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா அப்புறம் இந்த பக்கம் பார்த்தோன்னா ஒருத்தன் வரானா, அவன் தான் டபுள் ஸ்னைப்பரு. கீழே கால் தெரியுமா தெரியாதா அப்படின்ற சந்தேகத்தில் நின்று வச்சுருந்தேன். அவனும் எகிரி அடிக்கவே சரி கால் தெரியும் போல் அப்படின்ட்டு உள்ளே வந்துட்டேன் நான். அப்புறமேட்டா அவனும் சரி எங்கடா அவன் போனான் அப்படின்ட்டு பார்த்தா இங்கே தான் நின்றுட்டுருக்கான் இல்லை ட்ராப் பின்னாடி. சரி வெளில வாயாண்டா அப்படின்ட்டு பார்க்குறேன். அவன் எகிரி என்னடா இவன் எகிறான்னு பார்த்தா இந்த பக்கம் வாழ் நான் ஈஸராக நல்ல வேலை பண்ணடா அப்படின்ற மாதிரி நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன். சரி ஒன்றும் முடியல. இவன் இந்த ஓபி தாக்கூர் நல்லா எதுவுமே செய்யாமல் ஜெயிச்சின்னு போயிட்டானுங்க. மேபி இருந்திருந்தால் அடிச்சிருக்கலாமோ அப்படின்றதும் ஒரு தாட் இருக்குது. ஆனால் இது வால் இல்லைன்னா அடிச்சிருக்கலாம். மற்றபடி ஜோனில் டேமேஜ் வாங்கின்லாம் வந்திருந்தா கன்ஃபார்ம் அடிச்சிருக்க முடியாது. அவன் சொன்னான் பரவாயில்ல விடு பார்த்துக்கலாம், நீ ஏஸ் அவனுங்களுக்கு நீ எலிமினேட் ஆயிடுறா அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தானுங்க. இல்லைடா அடிக்கலான்னு சொல்லி தான் நான் ஆரம்பத்துலேயே ஆரம்பித்தேன். ஆனால் ஜோனில் டேமேஜ் வந்ததுக்கப்புறமும் சரி ஓகே ஒன்றும் பண்ண முடியாது நான் விட்டேன். ஏன்னா 150 அடித்தாலே நம்ம காலி. ஏன்னா இது இருக்குமா வெஸ்ட் இருக்குமான்றது அப்படின்றது எனக்கு சந்தேகம்தான். சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போனோம். இன்னும் ஒரு மேட்ச்ரா இது மட்டும் அடிக்கணும்டா அப்படின்ற மாதிரி சொல்லின்னு போனேன். இந்த இடத்துல என்ன நடக்கும்னு பாருங்களேன். பிரிஞ்ச ஆளுக்கு ஒரு பக்கம் வந்தாங்களா அவ்வளோதான், வால் தான் போடுவேன். அதுக்குள்ளே எதோ பண்ணிட்டு அடிக்கிறானுங்க வித்தியாசமாக. இப்படி வந்தால் இந்த பக்கம் பாரு அவ்வளோ பாருங்க
பறந்துனே ஹெட்ஷாட் அடிக்கிறான் அந்த ஓபி. எல்லாரையும் அப்படியே கம்ப்ரஸ் பண்ணி முடிச்சுடுவானுங்க. ஆனால் தப்பு எங்கள் மேலே தான். ஒழுங்காக அந்த ஸ்கில்லு போட்டோம்ல பாருங்கள், 3 பேர் ஒரே இடத்துல டவுனு. 4வது ஆள் எங்கே அவர் அங்கே நிற்கிறார், அவ்வளோதான். ஆப்போனண்ட்டில் ஒரு டவுனு. எப்படி ஹீல் பண்ணிருவானுங்க. இவன் தான் வித்தியாசமாக அடிந்தான் பாருங்க, ஹெட்ஷாட்டுன்னு வந்துச்சு. ஒழுங்காக ஒரு அடிடா அப்படின்ட்டு இருப்போம். அவன் எங்கே ஸ்கோப் போடுறதுங்காட்டியும் அக்கா தலைவனை முடிச்சிட்டாங்க. சரி ஓகே, 3க்கு 3டா, இப்போயாச்சும் காசு இருக்கோம்டா, வாங்கி போடுங்கடா, நம்ம ஜெயிக்கலாம்டா அப்படின்னு சொல்லுவேன். சரி ஓகேன்னு மண்டே ஆட்டி விட்டு என்ன பண்ணுவாங்க பாருங்கள். ஆனால் இந்த ரவுண்ட்லேயுமே சரி ஓகே எங்களுக்கும் நானும் ஜெயிக்கணும்டா எப்படியாச்சும் அப்படின்ற ஒரு இது வந்துருச்சு. நாங்களும் சரி ஓகே கொஞ்சம் பொறுமையாக ஆடுங்க, ஏறாதீங்க, அவனுக்கு ஷார்ட் ரேஞ்ச் வந்தால் தான் பயங்கரமாக அடிக்கிறானுங்க, கொஞ்சம் லாங் ரேஞ்சிலே முடிக்கலாம், ஏன்னா நம்ம டீமில் தான் 4 ஸ்னைப்பர் இருக்கிறாங்க. சரி ஓகே, அவனுக்கு 3 பேர் ஸ்னைப்பர் எடுப்பானுங்க, நம்ம இந்த AC-80 அந்த கண்ணே தாடுவோம் சொல்லிட்டு பார்த்தா நம்ம அப்போ தான் மும்மரமாக வாங்கின்னு இருந்தேன் பேக்கில். சரி ஓகே பார்த்தா லாங்லேயே இருப்போம்டான்னு சொல்லியிருந்தேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க 2 பேரும் அந்த சைடில் போய் கவர் எடுத்தானுங்க. நமக்கு இந்த சைடு ஓப்பனாக இருப்போம். இந்த சைடு ஒருத்தன் வந்தான். இவனுக்கு கொஞ்சம் டேமேஜ் கொடுப்பேன், ஆனாலும் ஒன்றும் முடியல. எங்கே பாருங்களேன், இது எங்கே இந்த அடி ஊஞ்சுனே தெரில. அப்புறம் ஓகே, அங்கே ஒரு அக்கா நின்றுச்சு லாஸ்ட்டில். அப்புறம் ஒருத்தன் வந்தான் மண்டையை காட்டின்னு வாடா தலை அப்படின்னு. அப்புறம் மண்டையை மட்டும் காமிச்சு நின்று வந்தான். அவனை அப்படியே முடிச்சாச்சு, சைடில் அடிச்சிட்டான். ஓகே, நம்ம கதை முடிஞ்சுது. அப்புறம் நம்மளால் ஒருத்தன் அப்படியே பாஞ்சு வராரு ரிவ்யூ பண்ணுறதுக்கு. ரிவ்யூ பண்ணிட்டா சூப்பராக அப்படின்ட்டு போகிறதுங்காட்டி டப்புன்னு ஒரு அடி, 2 பேரும் காலி. அப்புறம் 3வது காலி, நம்மளால் ஒருத்தர் மட்டும்தாங்கிறாரு. அவர் பாருங்கள் இப்போ நட்டுன்னு ஒன்று வைப்பார், அவரை டவுன் அவர் வால் வைடவன், அவ்வளோதான் காலி.